ஹாய் ஆல், இன்றைக்கி நாம் பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு மூணுமே சேர்த்து ஊற வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு ஒரு 3/4 டம்ளர், பாசிப்பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, துவரம்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். அதுக்குள்ளார ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருவோம். அப்புறம் வந்து பூண்டை தட்டி போட்டு வெங்காயத்தை வந்து 2 வெங்காயம் வதக்கிட்டு தக்காளியும் நல்லா வதக்கிடுவோம் ஒரு சட்டியில். இது கூட வந்து நம்ம வீட்டில் அரைக்கிறோம் இல்லைங்களா மிளகாத்தூள், அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா அதை எண்ணெயிலே வதக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ வந்து இது நல்லா அந்த மிளகா வெடிப்பு போகிற வரைக்கும் இது கொதிக்கட்டுங்க. இது கொதிச்சிட்டு இருக்கும்போதே அந்த புளியையும் கரைச்சி வச்சுக்குவோம். இது நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அந்த புளியை இது கூட கரைச்சி ஆட் பண்ணிக்குவோம். இதுவும் கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா வடித்து சேர்த்துக்குவோம் தண்ணி இல்லாமல். அது கூட வந்து பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா ஒரு இன்ச் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்குவோம். அது கூட வந்து 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி இட்லி குண்டானில் வேக வச்சுருவோங்க. அது வேகிறதுக்குள்ளார நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காவை அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துக்குவோம். அதை ஊற்றி நான் அது கொதிக்கிறதுக்குள்ளார இந்த பக்கம் உருண்டை வெந்துடுங்க. அது வெந்துருச்சான்னு வந்து ஒரு கத்தி வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது வெந்துருச்சான்னு தெரியும். அதை நான் 5 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க. அது வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து இந்த குழம்புல சேர்த்துட வேண்டியது தாங்க. அருமையான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுனாலே அது நல்லா அந்த சாஸெல்லாம் சக் பண்ணி அருமையான குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து வடகம் சேர்த்து தாளித்து போட்டோன்னு வைங்களேன், செம்ம டேஸ்டியான ஃப்ளேவரான உருண்டை குழம்பு தயாராகிடும். இது ரைஸுக்கும் அருமையாக இருக்கும், இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. இதில் நிறைய நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கே தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த உருண்டையை வச்சே நம்ம அன்றைய டேவை முடிச்சிடலாம். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அருமையான உருண்டை குழம்பு ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள்.